ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சியில் கடந்த 6 ஆண்டுகளாக கேட்கப்பட்ட இந்தியன் ஹிஸ்ட்ரியில் குப்தாஸை பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், முதலில் வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு குப்தர்கள்லேயே பார்த்திங்கன்னா வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் சந்திரகுப்தா 2 தான் பார்த்திங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தா தான் பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸை வெளியிட்டார். அந்த காயினில் என்ன சிம்பிள் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீணை சிம்பிள், வீணையோட சமுத்திரகுப்தா இருக்கிற மாதிரி அதில் சிம்பிள் இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் சீல சமுத்திரகுப்தான்னு வச்சுருக்காங்க. ஆனால் வெளியிட்டது 2ஆம் சந்திரகுப்தா தான். சரிங்களா? அதில் இருக்க சிம்பிள் தான் பார்த்திங்கன்னா வீணை சிம்பிளோட சமுத்திரகுப்தா இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். இங்கே பாருங்கள், புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்து என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வசுபந்துவை ஆதரித்தது யாருன்னா சமுத்திரகுப்தா தான் அவர் ஆதரித்தார். வசுபந்து மட்டும் இல்லாமல் 2 பேரை அவர் ஆதரிச்சிருப்பார். சமுத்திரகுப்தா பார்த்திங்கன்னா 2 பேர் ஆதரிச்சிருப்பார். ஹரிசேனரை முதல்ல ஆதரிச்சிருப்பார். அந்த ஹரிசேனர் யாருன்னா இவர் இவருடைய படை தளபதியாக இருந்திருப்பார். அவர் வைணவ மதத்தை இது பண்ணியிருப்பார், போதிச்சிருப்பார். வைணவ சமயத்தை சார்ந்தவராக இருப்பார். ரெண்டாவது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வசுபந்து. இந்த வசுபந்து பார்த்திங்கன்னா இவர் புத்த சமயத்தை தழுவி இருப்பார். ஸோ 2 பேரை பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தா ஆதரிச்சிருப்பார். 2 பேருமே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசின் எல்லை அரபிக்கடல் வரை பரவியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குப்த அரசர்கள்லேயே பார்த்திங்கன்னா நிறைய அதாவது போர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பகுதிகளை கைப்பற்றியது 2 பேர் தான். சரிங்களா? ஸோ அதில் ரொம்ப இந்த மாதிரி அரபிக்கடல் வரைக்கும் நிலத்தை பரப்பியது 2ஆம் சந்திரகுப்தர் தான். 2ஆம் சந்திரகுப்தர் தான் இதெல்லாம் பண்ணது. ஸோ நிறைய பேருக்கு மேலே ஒரு போர் எடுத்து நிறைய ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் தான் அரபிக்கடல் வரைக்கும் பரப்புனது. அடுத்த கொஷின் பாருங்கள், சமுத்திரகுப்த ஆட்சியை பற்றி கூறும் கல்வெட்டு. ஸோ ஒவ்வொருத்தர் ஆட்சி காலத்தில் ஒரு முக்கியமான கல்வெட்டு இருக்குது. அதில் இந்த சமுத்திரகுப்தாவுக்கு பார்த்திங்கன்னா அலகாபாத் கல்வெட்டு தான். அலகாபாத் கர்த்தூன் கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ இதே சந்திரகுப்தா 1க்கு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற மேரூர்லி கல்வெட்டு, அது இன்னைய வரைக்கும் அந்த இரும்பு கல்வெட்டு துருப்பிடிக்காமல் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கல்வெட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இவருக்கு இது. அடுத்த கொஷின் பார்ப்போம். இப்போ சமுத்திரகுப்தரானா அலகாபாத்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், புத்த சமய அறிஞரான வசுபந்தவை ஆதரித்தவர். இது இப்போ தான் பார்த்தோம். ஸோ அதே கொஷினே ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அவர் ஆதரித்தது சமுத்திரகுப்தா தான். ஒவ்வொருத்தர் ஆதரவு கொடுத்துருப்பாங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை பெற்ற குப்த மன்னர் யார்? ஒவ்வொருத்தருக்குமே நிறைய சிறப்பு பட்டங்கள்லாம் இருக்கும். சரிங்களா? அதில் இந்த விக்ரமாதித்யா அப்படிங்கிற பட்டத்தை பெற்றது இதில் ஸ்கந்தகுப்தான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக விக்ரமாதித்யாங்கிற பட்டம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது சந்திரகுப்தா 2க்கு தான் இருக்கும். விக்ரமன், விக்ரமாதித்யன், சிம்ம விக்ரன், அப்புறம் தேவகுப்தன், தேவராஜன் சொல்லிட்டு பல பேர் இருக்கும். ஸோ இந்த ஒரு கொஷினை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். சரிங்களா? சமுத்திரகுப்தா 2க்கு தான் இதுக்கு இந்த பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விக்ரமாதித்யா ஸ்கந்தகுப்தான்னு கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் ஸ்கந்தகுப்தாவுக்கு பெருசாக அந்த மாதிரி சிறப்பு பேர் இல்லை. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அந்த ஒரு கொஷினை மட்டும். அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியது யார்? இது கேட்பாங்க அடிக்கடி. இது பார்த்திங்கன்னா நிறுவியவர் பார்த்திங்கன்னா குமாரகுப்தா தான். இந்த குமாரகுப்தாவுக்கு சிறப்பு பட்டங்கள் இருக்குது. அவரை பார்த்திங்கன்னா சக்கராதித்யர் அப்படின்னு இந்த குமாரகுப்தாவை சொல்லுவாங்க. இவர் தான் பார்த்திங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். எங்கன்னா பீகார் மாநிலத்தில் தோற்றுவிச்சார். இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின். அடுத்து பாருங்கள், இந்திய நெப்போலியன் என்ற பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு மன்னருக்குமே நிறைய சிறப்பு பட்டங்கள்லாம் இருக்கும். அதில் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சமுத்திரகுப்தாவை சொல்லுவாங்க. சமுத்திரகுப்தாவுக்கு இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு இருக்குது. அந்த நெப்போலியன் பட்டத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்பாங்க. விகே ஸ்மித் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தாவை இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சமுத்திரகுப்தாவுக்கு இந்தியாவின் நெப்போலியன் மட்டும் இல்லாமல் கவிராஜா அப்படின்னு ஒரு சிறப்பு பட்டம் இருக்குது. ஸோ அதுவுமே கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் நிறைய சிறப்பு பட்டங்கள் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த கொஷின் பார்ப்போம்.
அசோகரை மனமாற்றம் செய்து புத்த மதத்தை தழுவ செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து உபகுப்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது அந்தளவு நமக்கு புக்கில் டீட்டெயில்டாக இருக்காது, ஓல்டு புக்கில் இருக்குது. ஆனால் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுங்க, உபகுப்தர் இந்த ஒரு இடத்துல வருவார். ஸோ அசோகரை மனமாற்றம் செய்த புத்த மதம் அதில் வந்து தழுவ செய்தவர் உபகுப்தர். அடுத்து வந்து பாருங்கள், பாக்கியான் என்ற வெளிநாட்டு பயணி யாருடைய காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்திருப்பார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுவும் வந்து சந்திரகுப்தா 2 காலத்தில் தான் அவர் வந்திருப்பார். சந்திரகுப்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் இதில் தான் நிறைய குப்தர்கள்லேயே அது முக்கியமான ஆள் வந்து சமுத்திரகுப்தரும் சந்திரகுப்தா 2வும் தான். ஸோ அவங்க 2 பேரில் தான் மோஸ்ட்லி எல்லா இன்சிடெண்ட்டும் நடந்திருக்கும். சரிங்களா? இந்த பாக்கியான்கிற வெளிநாட்டு பயணி இவருடைய காலத்தில் தான் வந்திருப்பார். அடுத்து பாருங்கள், இவங்க பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாருமே சந்திரகுப்தாவுடைய 9 நவரத்தின அறிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்க அவங்களெலாம் கொஞ்சம் பேர் இதில் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய படைப்புகளை கொடுத்து அது எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ காரிதாசர் சமஸ்கிருத புலவராக அதில் இருப்பார். அது ஒரு இதில் அந்த நவரத்னத்தில் இருப்பார். ஆரியப்பட்டர் வரமாட்டார். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வாராஷி அந்த கடைசி 4வதாக இருக்கவர் இருப்பார். ஸோ 2 பேர் இருக்காங்க அந்த நவரத்னங்களில். இன்னும் 2 பேர் ஆதரிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி யார் யார் எந்தெந்த இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு. ஸோ காரிதாசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிதிஸ்வசாரம் அப்படின்னு இருக்குல்ல, ரிதுசம்ஹாரம் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து அவர் எழுதியிருப்பார் காரிதாசர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரியப்பட்டருக்கு ஈஸி, அந்த பேர்லேயே இருக்கும், ஆரியப்பட்டினியம் அப்படிங்கிறத அவர் எழுதியிருப்பார். ஸோ அதை வச்சே நம்ம மேட்ச் பண்ணிடலாம் 4-3. அடுத்து வந்து பாஸ்காரர் வந்து பார்த்திங்கன்னா ரகு பாஸ்காரியம் அப்படிங்கிறத எழுதியிருப்பார். ஸோ 3 இது தெரிஞ்சு கடைசி இது வந்து 2. ஓகேங்களா? இதான் ஆன்சர். மேட்சை ஃபாலோவிங் பார்த்துங்க. அடுத்து அஸ்வமேத யாகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அஸ்வமேத யாகம் அப்படிங்கிற அஸ்வம்னாலே சமஸ்கிருதத்தில் குதிரை அப்படின்னு பொருள் இருக்குது. ஸோ குதிரையை வந்து இது பண்ணுவாங்க, பலியிட்டு அவங்க இது பண்ணுவாங்க, யாகம் பண்ணுவாங்க. ஸோ அஸ்வமேத யாகம்லாம் குப்தர்கள் காலத்தில் நடைபெற்றிருக்கு. ஸோ குதிரையை பலியிடுதல் தான் அஸ்வமேத யாகம். இந்த குதிரைப்படைக்கு தலைமை தாங்குறவருக்கு பேர் என்னன்னெலாம் கேட்பாங்க. குதிரைப்படைக்கு தலைமை தாங்குறவங்க வந்து மகா அஸ்வபதி அப்படின்னு வந்து அதில் பேர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே வந்து கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இது இன்னும் நிறைய இருக்குது. ஸோ பார்ப்போம், அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், கூற்றுகள் கொடுத்து சரியானது தவறானது கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று, அலகாபாத் தூண் கல்வெட்டு 2ஆம் சமுத்திரகுப்தரை பற்றி கூறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மன்னிக்கணும், 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி கூறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று தப்பு. அலகாபாத் கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தாவை தான் கூறும். இது 2ஆம் சந்திரகுப்தான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து மெஹரவலி இரும்பு தூண் கல்வெட்டு 1ஆம் சந்திரகுப்தர் படையெடுப்பை குறிப்பிடுகிறது அப்படிங்கிறாங்க. அது கரெக்டு தான். அடுத்து சமுத்திரகுப்தரின் வெள்ளி தங்க நாணயம் வெளியிட்டு அது அஸ்வமேத யாகத்தை காத்தார் என காட்டியது அப்படிங்கிறது அதுவும் கரெக்டு தான். அவர் நாணயங்கள் வெளியிட்டார், அஸ்வமேத யாகம்லாம் நடத்தியிருக்காங்க. 2ஆம் சமுத்திரகுப்தர் தன்னை விக்ரமாதித்தன் என்று அழைக்கிறார். பாருங்கள், இப்போ இதில் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ அதில் வந்து ஸ்கந்தகுப்தான்னு கொடுத்துட்டாங்க 2 கொஷினுக்கு முன்னாடி. அது தப்பு தான். கரெக்டாக அதான் நான் அப்பவே சொன்னேன்ல, விக்ரமாதித்தன்கிறது 2ஆம் சந்திரகுப்தருக்கு வழங்கக்கூடிய பெயர். ஸோ இதில் முதல் ஸ்டேட்மெண்ட்டை தவிர 2, 3, 4 கரெக்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அலகாபாத் வந்து சமுத்திரகுப்தர் குடிக்கும், 2ஆம் சந்திரகுப்தர் கிடையாது. அடுத்தும் பாருங்கள், கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கூற்றுகள் கொடுத்து தவறானவற்றை சுட்டி காட்டுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், சமுத்திரகுப்தா தென்னிந்தியாவில் 12 அரசர்களை வென்றார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டானு கேட்டால் ஆமாம். அவர் தட்சிணபாதம் படையெடுப்புன்னு ஒரு படையெடுப்பு சமுத்திரகுப்தர் நடத்தியிருப்பார். தென்னிந்திய பகுதிகள் வட இந்திய பகுதிகள்னு 2 பக்கமே அவர் போர் பண்ணியிருப்பார். அதில் தென்னிந்தியாவில் 12 அரசர்களை வந்து அவர் வென்றிருப்பார். அது வந்து கரெக்டு தான். அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்த சிற்றரசரான விஷ்ணு கோபாலன், அவர் ரொம்ப முக்கியமானது. அதுபோக ஒரு 12 சிற்றரசர்களை வென்றிருப்பார். வடக்க வந்து 9 வந்து அச்சுதன், பாணன் போன்றவர்களை ஜெயிச்சிருப்பார். அடுத்த கூற்றை பாருங்கள், பாஷியானி சுற்றுலா குறிப்பு குப்த சாம்ராஜ்யத்தின் நிலைமையை விளக்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓகே தான். அடுத்து ஸ்கந்தகுப்தார் ஹீனர்களை தோற்கடித்தார் அப்படின்னு இருக்குது. ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களை தோற்கடித்தார்னு கேட்டால் ஆமாம், அவர் தோற்கடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் முக்கியம் தான். அப்புறம் குமாரகுப்தா
குமாரகுப்தாரை பற்றி கொடுத்துருக்காருங்க பாருங்கள். மேற்கு இந்தியாவில் வெள்ளி நாணயங்களில் வழங்கினார் அப்படிங்கிறது ஆக்சுவலாக 4th தான் எனக்கு தெரிஞ்சு தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வெள்ளி நாணயம் கொடுத்ததா தகவல் இல்லை. அவர் வந்து இந்த நாலந்தாவில் தான் வரும். ஸோ டி தான் இதுக்கு ஆன்சர்னு நினைக்கிறேன். டி மட்டும்தான் தப்பு. ஏன்னா வெள்ளி நாணயங்கள் இதெல்லாம் வெளியிட்டது வந்து அந்த டைமிங்கில் வராது, அது சமுத்திரகுப்தாவுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ டி தான் இதுக்கு தப்பான ஆன்சராக இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், கீழ் கொடுக்கவற்றுள் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3க்கு எந்த 3க்கு காமனாக இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த மேகதூதம், அப்புறம் வந்து ரகுவம்சம், அப்புறம் ருதுசம்ஹாரம் அப்படின்னு இருக்குல்ல, இது எல்லாமே வந்து யாருடைய படைப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே காளிதாசருடைய படைப்பு. இந்த முத்திர ராட்சசம் அப்படின்னு இருக்குல்ல, ராட்சசகம் அப்படின்னு, அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா விசாகதத்தர் அவருடைய படைப்பு. ஸோ அது மட்டும் பார்த்துங்க. ஸோ அப்போ சி தான் தனியாக இருக்குது, அது ஆன்சர். ஸோ இதெல்லாம் தான் ரீசண்டாக கிட்டத்தட்ட கொஷின் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்தர்களை பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும் டிஎன்பிஎஸ்சியில். இப்போ நீங்கள் ஒரு 15 கொஷின் பார்த்துருப்பீங்கன்னா இது எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது தான் இம்பார்ட்டண்டானது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். நம்ம சேனல்லே குப்தர்களை பற்றி ஒரே வீடியோவில் கம்ப்ளீட்டான டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.